கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தில் ஓடும் பேருந்தில் ஓட்டுநர் மாரடைப்பால் உயிரிழந்த நிலையில் 50க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்கள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் கண்ணதாசன். வணக்கம் கண்ணதாசன், அந்த பேருந்தில் எவ்வளவு மாணவர்கள் பயணம் மேற்கொண்டனர், விவரங்கள் என்ன? வணக்கம். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் பெரியார் நகர் பகுதியில் சக்தி என்ற தனியார் பள்ளியில் இயங்கி வருகிறது. இந்த பள்ளியில் 3ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள சுமார் 130 மாணவர்களை 2 பேருந்துகளை கங்கை சோழபுரம் மற்றும் சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு சுற்றுலா அழைத்து வந்து மாணவர்களுக்கு நடராஜர் கோயில் வரலாறு மற்றும் கங்கை சோழபுரம் வரலாறு பற்றி எடுத்துரைத்து சுற்றுலா முடிந்த பிறகு சிதம்பரத்திலிருந்து விருதாச்சலத்திற்கு பேருந்து மூலம் கிளம்பிய நிலையில் ஒரு பேருந்து தினகரன் என்பவர் ஓட்டி சென்ற போது சிதம்பரம் அருகே உள்ள வயலூர் கிராம பகுதியில் செல்லும்போது ஓட்டுநர் தினகரனுக்கு திடீரென மாரடைப்பு ஏற்பட்டுள்ளது. இதனால் கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து வீட்டின் காம்பவுண்டு சுவர் மற்றும் ஒரு இருசக்கர வாகனத்தில் மோதி சேதமாகி காம்பவுண்டு சுவரில் மோதி நின்றது. இதில் பயணம் செய்த 50க்கும் மேற்பட்ட மாணவர்கள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிய நிலையில் ஓட்டுநர் தினகரன் வைபவமாக உயிரிழந்தார். தகவல் அறிந்த சிதம்பரம் தாலுகா போலீசார் மாணவர்களை பாதுகாப்பாக வேறு ஒரு வாகனத்தில் ஏற்றி அனுப்பி வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். 50க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்களை சுற்றுலா சென்று திரும்பிய போது விபத்து ஏற்பட்ட சம்பவம் பெற்றோர்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி கண்ணதாசன்.